அனைவருக்கும் வணக்கம். நாம எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டோங்க. செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளியில இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத மக்கள் நாம எல்லாரும் மறந்துட்டோம். பட் செந்தில் பாலாஜி மறக்கல. செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்துல என்ன ஒரு மனுவை போட்டிருந்தாரு அப்படின்னா, நான் வெளியில வந்திருக்கேன்ல இந்த ஜாமீன், சோ அந்த ஜாமீன்ல எனக்கு சில தளர்வுகள் வேணும், எனக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவை உச்ச நீதிமன்றம் போட்டாங்கல்ல, அந்த உத்தரவுல இருக்கக்கூடிய சில பேராக்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி தரப்பு ஒரு பெட்டிஷன் அப்படிங்கறத போட்டிருந்தாங்க. அந்த பெட்டிஷன் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் வழக்கறிஞர் கபில் சிபல் தான் செந்தில் பாலாஜி தரப்புக்காக அங்க வாதாடினாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி எங்களுக்கு ஜாமீன் மனுவுல தளர்வுகள் வேணும், அதுல இருக்கக்கூடிய பேராவை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பட் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றமே போட்டிருக்கு. அதுல நீங்க திரும்ப அந்த பேராவை தூக்குங்க, இந்த பேராவை தூக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எதுவும் உங்களுக்கு கிடையாது. அத மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பனா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அமைச்சரா இருக்கவே கூடாதா, அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை பார்த்து ஒரு கடுமையான கேள்வி வைக்கிறாங்க. பட் நீதிமன்றம் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அமைச்சரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்ல முடியாதுதான். ஆனா செந்தில் பாலாஜியோட ஜாமீனை ரத்து செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் அவங்களுடைய செந்தில் பாலாஜி தரப்பு இருக்காங்கல்ல, அவங்களுடைய மூக்க உடைச்சு இந்தாங்க எடுத்துட்டு போங்க, நீங்க இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, இத மாதிரி எங்களுக்கு தளர்வு வேணும் அது வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஜாமீனியே ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூக்க உடைச்சு திருப்பி அமுச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த இன்னைக்கு நடந்த உச்ச நீதிமன்றத்துல நடந்த இந்த விஷயத்த பாக்குறப்போ நம்மளால தெளிவா என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப செந்தில் பாலாஜி எப்படியாவது அமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. செந்தில் பாலாஜி தரப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போனதே, அந்த தளர்வை கேட்டதே திரும்ப செந்தில் பாலாஜி அமைச்சராக்கதான். வேற என்னத்துக்கு தளர்வு கேட்கிறாங்க? வேற என்னத்துக்கு அவருக்கு இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு? ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சிஎம் மாதிரி தானே அவர் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காரு. சோ அவருக்கு இங்க வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்கு. அது உச்ச நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்ட அழுத்தம் அப்படிங்கிறதுனால உச்ச நீதிமன்றத்துக்கே இவங்க போயிருக்காங்க. இந்த விஷயத்த பாக்குறப்போ ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எழல. இன்னும் திமுக ஆட்சியில அதிகபட்சம் ஒரு 6 மாசம் இருக்குங்களா? இந்த 6 மாசத்துக்குள்ள திரும்ப என்னத்துக்கு செந்தில் பாலாஜியா ஒரு அமைச்சராக்கி பார்க்கணும் அப்படின்னு இந்த திமுக அரசு ஆசைப்படுது? இல்ல செந்தில் பாலாஜி இன்னும் 6 மாசத்துக்குள்ள தான் திரும்ப அமைச்சர் ஆகணும் அப்படின்னு என்னத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள வருது இல்ல. திமுகவுல செந்தில் பாலாஜி இல்லாத ஒரு அமைச்சரவையை திமுகவால ஏத்துக்க முடியல அப்படிங்கறதுதான் சிம்பிளா நாம இதுல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் கரூர் இஷ்யூ முடிஞ்சு ஒரு 10 நாள் கூட ஆகல, அதுல செந்தில் பாலாஜி பேர் அவ்வளவு அடிப்படுது. சோ இந்த நேரத்துல அவருக்கு நம்ம அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு செட்பேக் ஆகுமே, நம்மளுடைய ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலைய இன்னும் மக்கள் மத்தியில் அதிகரிக்குமே அப்படிங்கிற அது மாதிரி எந்த ஒரு எண்ணமும் திமுக கிட்ட கிடையாதுங்க. செந்தில் பாலாஜி என்ன மந்திரம் வச்சாரு திமுகவுக்கும் திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கும் தெரியல. கட்சிக்கு 2-3 வருஷத்துல என்ன மந்திரம் போட்டு யாரை எப்படி கையில் எடுத்தாருன்னு தெரியல. இப்ப ஒட்டுமொத்த திமுகவும் செந்தில் பாலாஜின்ட்டே இருக்காங்க. அவரு அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள திரும்ப ஒரு மனுவை போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு வேற ஒரு வழியில இப்படி போனா ஜாமீன் மனுவுல தளர்வு கிடைக்கலையா, அமைச்சராக்க முடியாதா, சோ நாங்க அப்படி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முயற்சி அப்படிங்கிறத திமுக கண்டிப்பா மேற்கொள்வாங்க. பட் என்ன அப்படின்னா, அதுலயும் இந்த ஜாமீன்ல தளர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செந்தில் பாலாஜி 2014வது வருஷத்துல போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கிறப்போ வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அது சம்பந்தமா ஒரு சிறையில இருந்துட்டு இருக்கப்போ திமுக தரப்புல இருந்து தொடர்ச்சியா செந்தில் பாலாஜி ஜாமீன் வேணும், ஒரு வாரம் போய் கேட்பாங்க, நீதிமன்றம் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை ரத்து பண்ணி அனுப்போம். அடுத்த வாரம் போய் கேட்பாங்க, அடுத்த வாரமும் ரத்து பண்ணி அனுப்போம். கிட்டத்தட்ட எழுதி அந்த பேனாவில் இருக்கக்கூடிய இங்கே தீர்ந்துருக்கும். அத்தனை முறை இவங்க போட்ட மனு எல்லாத்தையுமே ரத்து பண்ணிக்கிட்டே இருந்தது நீதிமன்றம். உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு, உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு, மொத்தமா ரத்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனு அப்படிங்கிறது அவரு ஜெயில இருக்கப்போ ரத்து பண்ணப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணமா என்ன இருந்தது அப்படின்னா, செந்தில் பாலாஜி
ஜெயில இருந்தாலுமே அமைச்சரா இருந்தாரு. ஜெயில அவர் அமைச்சரா வச்சுக்கிட்டு திமுக வந்து அவருக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டாங்க. பட் கடைசி வரைக்கும் நீதிமன்றம் கொடுக்காததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி திமுக ஒரு வழியா வந்து செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து ராஜினாமா அப்படிங்கறத அமைச்சர் பதவியில இருந்து பண்ண வச்சாங்க. ராஜினாமா பண்ண வச்சுட்டு இதுக்கு முன்னாடி என்ன அமைச்சரா இருந்ததுனால தானே நீங்க வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டேன், நீங்க வெளியில வந்தாருன்னா அவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி சாட்சிகளை மிரட்டுவார் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அவர் அமைச்சர் பதவியிலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் போயிட்டு அவருக்கு ஜாமீன் கேட்டாங்க. கடைசியா பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஜாமீன் அப்படிங்கறத கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கொடுத்த ஜாமீன் வாங்கிட்டு அங்கிருந்து நேரா வரப்பவே ஒரு 2 நாள் அங்கங்க சுத்திட்டு நேரா போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அமைச்சராக மீண்டும் செந்தில் பாலாஜி பொறுப்பே இருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து சமூகத்திலேயே வந்து ஒரு பெரிய என்னடா அது வந்து 2 நாள்ல திரும்ப அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு பேசு பொருளா மாறுது. நமக்கு பேசு பொருளா மாறுதோ இல்லையோ, உச்ச நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி வந்து கையெழுத்து போட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்திருப்பார்ல, செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரா இல்ல அப்படிங்கிற நம்பிக்கையில ராஜினாமா பண்ணிட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் ஜாமீன் தரேன் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருப்பார்ல, அந்த நீதிபதிக்கு கடுப்பா இருக்கும்ல. சோ உடனே உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா தார்மீக ரீதியா ராஜினாமா பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அவரு அமைச்சரா இருந்துகிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்க வந்து ஜாமீன் மனு இருக்குல்ல, ஜாமீன் கொடுத்தோம்ல, சோ அந்த ஜாமீனையே ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வேற வழியே இல்லாம செந்தில் பாலாஜி 2வது முறையாக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அமைதியா இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர் எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பாங்கல்ல, நம்மளால ஏன் அமைச்சரா இருக்க முடியல, நம்ம தான் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்துட்டோம், ஏன் அமைச்சரா இருக்க முடியல அப்படின்னு விசாரிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தாங்கல்ல உச்ச நீதிமன்றம், அதுல இருக்கக்கூடிய நிறைய பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதுல மீன் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஜாமீன் கேட்டது செந்தில் பாலாஜி அமைச்சரா இல்ல, சோ இப்பயாவது ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சோ அந்த அடிப்படையில நாங்க ஜாமீனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு அமைச்சரா இல்ல அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஜாமீனையே கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பேராகிராஃப் எல்லாம் நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க திரும்ப அமைச்சராக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை தான், அதாவது நீதிமன்றத்தை முட்டாளாக்கிட்டு கண்ணை கட்டிட்டு ஏமாத்திட்டு சில வேலைகள் செய்யணும் அப்படின்னு முயற்சிப்பாங்கல்ல, சோ அத மாதிரியான ஒரு முயற்சி தான் இப்ப செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து இந்த ஜாமீன்ல தளர்வு கேட்கறதும், உச்ச நீதிமன்ற உத்தரவுலயே சில பேராகிராஃபை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற விஷயங்களும் இருக்கு. பட் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. பட் அடுத்து திரும்ப போய் இந்த திமுக உச்ச நீதிமன்றத்துல வேற ஏதாவது ஒரு வழியில முட்டுவாங்கல்ல, சோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.